வரைக்கும் பாஜகவும் அதிமுகவும் ஒரே கூட்டணியில் தான் வேண்டும் என்றே ஒரு சிறுபான்மையினர் ஓட்டுகளை ஏமாற்றுவதற்காக அவர்கள் இப்போது வெளியே நிலையில் இருப்பது போல் நடிக்கிறார்கள். வெற்றி பெற முடியவில்லை என்று அதற்காக ஒரு நாடகம் ஆடுகிறார்கள். அவர்கள் கள்ள உறவு வைத்திருக்கிறார். இந்த கடந்த 5 ஆண்டுகளிலே பல சவால்களை தமிழ்நாட்டு மக்கள் சந்தித்து, குறிப்பாக 2019 ஆண்டு இது பெருத்த தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது ஆட்சியில் இருந்த அஇஅதிமுக அரசு பெரியதே ஒரு மகிழ்ச்சி எடுத்துள்ளது. அப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே எங்கள் தலைவர் கட்டளை ஏற்று 6 சட்டமன்ற தொகுதியிலும் நாங்கள் தண்ணீர் விடுவித்தோம். பிறகு நல்ல வேளையாக தமிழக மக்கள் பெரிய மாற்றத்தை உருவாக்கி 2021 எங்கள் தளபதி ஆட்சி, திராவிட மாடல் தளபதி ஆட்சியை கொண்டு வந்த போது கொரோனா தொற்று எடுத்த போது குறிப்பாக சேப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே தடுப்பூசி போடுகிறது இயக்கமாக மாற்றி தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்கும் இலவசமாக தமிழக அரசு தடுப்பூசி போட்டு தமிழ்நாட்டில் காப்பாற்ற. மேலும் தொடர்ந்து பார்த்தீங்கன்றால் தொகுதிக்கு மேம்பாட்டு நிதியிலிருந்து அனைத்து 6 தொகுதிகளிலும் பலவேறு நலத்திட்டங்களிலும் சமுதாய பணிக்கூடங்கள், கழிப்பறைகள், பள்ளிகளுக்கு என்று செலவிட்டு தொடர்ந்து மக்கள் பணியாற்றுகிறது. இந்த தொகுதியில் ஏதாவது பிரச்சனைகளை அடுத்த தேர்தல் முன்வைக்கிறீங்களா? இல்லை, பார்த்தீங்கன்னா இந்த தொகுதி குறிப்பாக சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில் பார்த்தீங்கன்னா இது என்றால் சாக்கடை அடைப்பது. அதுக்கு 2021 பிறகு உதயநிதி அவர்கள் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% இடங்களை குழாய்கள் எல்லாம் நாங்கள் மாற்றி அமைக்கிறோம். அதே போல் அடுத்த பெரிதற்கு மத்திய சென்னைக்கு பார்த்தீங்கன்னா மத்திய சென்னை அனைவரும் சென்னையில் அனைத்து மக்களும் வாகனங்கள் வந்து பெரிதாக பார்த்தீங்கன்னா வாகன நெரிசல் பெருக முடியும். அதற்காக அந்த முதல்வர் கேட்டபோது முதல்வர் அவர்கள் தலைமை செயலாளர் தலைமையில் ஒரு கமிட்டியை போட்டு சென்னையில் உள்ள போக்குவரத்து நெரிசலுக்கு எப்படி அகற்றுவது சொல்லி தொடர்ந்து படிப்படியாக பார்த்தீங்கன்னா அண்ணா சாலையை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிக்னல் இல்லாத அண்ணா சாலையாக அந்த கமிட்டி மாற்றி, அதேபோல் பல இடங்களிலே ஒருவரை சாலையாக மாற்றி இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது அடுத்தப்பட்டென்றால் நமக்கு ஒன்றிய அரசு நிதி ஒதுக்காமலே தமிழக அரசு சார்பாக சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணி தொடங்கிவிட்டது. அந்த பணி முடிந்தால் போதும் கிட்டத்தட்ட சென்னையின் போக்குவரத்து நெரிசல் முற்றிலும் தீர்ந்துவிடும் நிலைமைக்க முடியும். இந்த பகுதியிலே சாக்கடை ஒவ்வொரு தேர்தலும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவர்கள் கட்சியின் சார்பாக வேட்பாளர் ஆயினும் மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்காக யார் துணை நின்றார்கள், இந்த 5 ஆண்டு காலையிலே அவர்களுக்கு தேவையான யார் செய்தார்களோ அவர்கள் அது குறிப்பாக தமிழகத்திலே திராவிட மாடல் ஆட்சி வந்த பிறகு எப்படி தமிழகத்தை முன்னேற்றுகிறோம் அவர்களுக்கு தான் வாக்களித்தார். அந்த வாக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் வரும். பொறுத்த வரைக்கும் பாஜகவும் அதிமுகவும் ஒரே கூட்டணியில் தான் வேண்டும் என்றே ஒரு சிறுபான்மையினர் ஓட்டுகளை ஏமாற்றுவதற்காக அவர்கள் இப்போது வெளியே நிலையில் இருப்பது போல் நடிக்கிறார்கள். உண்மையிலே சிஏ சட்ட திருத்தத்துக்கு ஆதரவு தெரிவித்தது யார்? அஇஅதிமுக. காஷ்மீரில் 370 சட்டம் எழுப்பதற்கு காரணமாக இருந்தவர் யார்? அஇஅதிமுக. விவசாய சட்ட திருத்தத்துக்கு ஆதரவு தெரிவித்தது யார்? அஇஅதிமுக. அத்துணைக்கும் ஆதரவு தெரிவித்துவிட்டு இப்பொழுது வெற்றி பெற முடியவில்லை என்று அதற்காக ஒரு நாடகம் ஆடுகிறார்கள். அவர்கள் கள்ள உறவு வைத்திருக்கிறார்கள். இதை தமிழ்நாட்டு மக்கள் நன்கு புரிந்து இருக்கிறார்கள். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்றால் தமிழ்நாட்டுக்கு பெருத்த துரோகம் செய்தவர் யார் என்றால் அது நரேந்திர மோடி. அதாவது இப்போ அடிக்கடி தும்முனா வர்றார். எங்க தமிழ்நாட்டுக்கு சென்னையில பெருத்த வெள்ளம் வந்தது. நாங்களும் தேடி பார்த்தோம். அவருக்கு அழைத்தோம். முதல்ல நேரடியாக சந்தித்து அங்க இந்த இது வரைக்கும் பாகாத வெள்ளம் உதவி செய்யுங்க, ₹1 தரல, 1 பைசா. தூத்துக்குடியில இது வரைக்கும் நடக்காத ஒன்று, அவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தது. ஆனா தூத்துக்குடிக்கு போறார். அப்ப கூட யாரையும் பாதிக்கப்பட்டவர்களை பார்க்கவில்லை. அவருதான் போகிறார், தேர்தல் வேலைக்காக வருகிறார். அப்பொழுது தமிழ்நாட்டுக்கு நான் முன்னும் செய்ய மாட்டேன், ஆனால் வாய்க்கிழியே தமிழை வளர்ப்பேன் பொய் சொல்வார். அவரை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொண்டார். குறிப்பாக வர இருக்கின்ற நாடாளுமன்றத்தில் இந்திய கூட்டணி சார்பாக இந்திய கூட்டணி வெல்லும்,
எங்கள் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் யாரை கை காட்டுகிறோம் அவர்தான் பிரதமர்.